பணத்தை வாங்கிட்டு ஏதோ வாங்கிட்டு இன்னொரு கட்சி வரணும்னு நினச்சது வந்து இந்த தமிழ்நாடு சரித்திரத்திலே இல்லை. கருணாநிதி அதை செய்யவே மாட்டார். அவர் கட்சி ஜெயிக்கணும், தான் முதல்வர் ஆகணும். அதனால தான் சொல்கிறேன், அண்ணாமலைக்கு திரும்ப சொல்கிறேன், 10+9 19% கொண்டு வாங்க. உங்கள் சுயநலத்துக்காக இந்த பாஜகவை தனியாக நிற்க வைத்து ஸ்டாலினை மீண்டும் அரியணையில் ஏற்றுவதற்கு துணை போகாதீர்கள். காக்கைகளுக்கு உணவளிக்க வேண்டும் தனக்கு அஷ்டம சனி என்பதற்காக அவர் செய்யக்கூடிய வேலையை தெரியாமல் நமக்கும் சொல்லி காட்டிட்டார். இதிலிருந்து புரிஞ்சுக்கங்க, பறவைகள் மேலே அவருக்கு அக்கறை கிடையாது, மனிதர்கள் மேலேயே அக்கறை இல்லையே. மனசாட்சி இல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் சொத்தை கொள்ளையடிக்கிற ஒரு ஆளுக்கு வந்து பறவைகள் மேலே இரக்கம் வருமா? ஆயிரக்கணக்கான கோடியை இப்போ வெளிநாடுகளில் முதலீடு செஞ்சுட்டு வெறும் 6 கோடின்னு சொல்லக்கூடிய ஒரு உத்தமர் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி, அது ஒரு உத்தமர் இருக்கக்கூடிய கட்சி. அப்போ நீங்கள் எல்லாம் பேசலாமா அப்பாவு? வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். முதல் செய்தி என்னன்னு பார்க்கலாம். அதாவது சி ஓட்டர் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது வட இந்தியாவில். இவங்க வந்து நிறையா தேர்தல் சமயத்தில் சர்வே எடுத்திருக்காங்க, கருத்து கணிப்பு இதெல்லாம் எடுப்பாங்க. ரொம்ப கரெக்டாக இல்லைனாலும் ஓரளவு நெருக்கி இவங்க சொல்கிறது சரியாக இருக்கும். முன்னாடியெல்லாம் நிறையா எலெக்ஷனில் பாரதிய ஜனதா கட்சி சீட்டு ஜெயிப்பாங்க இல்லை ஜெயிப்பாங்கன்னெலாம் சொன்னால் கொஞ்சம் நெருக்கி ஜெயிச்சிருக்காங்க. அவங்க சொன்ன கரெக்டாக இல்லைனாலும் அவங்க சொன்ன கருத்துப்படி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்காங்க. வட இந்தியாவில் இந்த சி ஓட்டரை வந்து ரொம்ப பேர் நம்புவாங்க. அவங்க இப்போ தமிழ்நாட்டில் சி ஓட்டர் வந்து கணக்கெடுப்பு, தேர்தல் கணக்கெடுப்பு போட்டிருக்காங்க. இது ஸ்டாலின் பணம் கொடுத்து பொண்ணார், இதெல்லாம் பொய். அவங்க வந்து ஓரளவு நடுநிலைமையான ஊடகங்கள் அவங்க போட்டிருக்காங்க. சி ஓட்டர்னாலே நம்புவாங்க. அவங்க என்ன போட்டிருக்காங்க, தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சராகணும்னு அவங்க ஒரு கணிப்பு நடத்தினாங்க. ஏன்னா சில பேர் இப்போ சொல்லுவாங்க அவன் பொய் சொல்கிறான், அப்படிலாம் எடுத்துக்கக்கூடாது. அப்படின்னா அது சி ஓட்டரை பற்றி போய் பாருங்கள், சம்மந்தப்பட்டவங்களாம் சி ஓட்டரில் போய் பாருங்கள், அவன் எப்படி இதுக்கு முன்னாடி எல்லாம் கொடுத்துருக்கான் அப்படின்னு. ஸோ எல்லாத்தையும் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. அவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சராகணுங்கிறதுக்கு ஆதரவு 27%. 27% வந்து ஸ்டாலினுக்கு தான் ஆதரவு. முதலிடத்தில் நிற்கிறார் ஸ்டாலின், உண்மையை சொல். 2வது இடத்தில் விஜய் நிற்கிறார் 18%. நம்ம புறந்தள்ளிட முடியாது, அவன் பொய் சொல்கிறான் அப்படிலாம் நினைக்காதீங்க. அதில் வந்து இது எப்படி இருக்குது அதில் பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும். ஸ்டாலினையும் திமுகவையும் அகற்றணும், தூக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணணும். எதிர்ப்பக்கம் இருக்கிற அரசியல்வாதிகள். 3வது இடம் எடப்பாடிக்கு 10%. அது எடப்பாடிக்காக போட்ட ஓட்டு இல்லை, எடப்பாடிங்கிற தனி மனிதனுக்காக போட்டதில்லை. அதிமுக ஆதரவு ஓட்டு 10%, 3வது இடம். 4வது அண்ணாமலை 9%. அதுவும் அண்ணாமலைக்கு போட்ட ஓட்டு இல்லை, பிஜேபிக்கு போட்ட ஓட்டு. எடப்பாடிக்கு போட்ட ஓட்டு அதிமுக சப்போர்ட்டர்ஸ். அண்ணாமலை 9 வந்து அண்ணாமலை என்ற தனி மனிதனுக்கான ஓட்டு இல்லை, பிஜேபிக்கான ஓட்டு. இந்த கருத்து கணிப்பை நம்ம பக்காவாக பார்த்து என்ன முடிவு பண்ண அரசியல்வாதிகள் தான் சுயநலவாதியாக இருக்கானே, எல்லா பக்கம் பணத்தை வாங்கிட்டு கட்சியை தோக்கடிக்கிறானே, என்னத்தை சொல்கிறது? நீங்கள் நல்லா யோசிங்க. எடப்பாடிக்கு 10, அண்ணாமலைக்கு 9, அப்போ 2ஐயும் சேர்த்தா 19. ஸ்டாலின் 27 இருக்கார். மற்ற கட்சிகளெல்லாம் கூட்டணி சேர்ந்தால் நிறுத்தி வரலாம்ல. அப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி காலத்தின் கட்டாயம் இல்லை. இதைத்தான் நான் சொல்கிறேன். அதிமுக பிஜேபி கூட்டணி உங்களுக்குள்ளே தகராறு இருந்தாலும் பகை உணர்வு இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் 2 பேரும் சேருங்க அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். ஆக 19 வருது. இவருக்கு விஜய்க்கு 18ன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் தேர்தல் கணக்கு போட்டு தான் அந்த தேர்தல் 2026 நீங்கள் வந்து எதிர்கொள்ளணும். அப்போ தான் திமுகவை தோற்கடிக்க முடியும். ஆனால் இப்போ இப்படி இருக்க கள நிலவரம் இதுதான். அண்ணாமலை என்ன பண்ணுறாரு பாருங்க, டெல்லிக்கு போனார், அமித்ஷாவை பார்த்தாரு. அமித்ஷா கிளீனாக சொல்லிட்டார் அதிமுகவோட கூட்டணி உறுதியும். வெளியில் வந்து என்ன சொல்கிறாரு, ராஜினாமா பண்ணுற துணி, அதாவது அதிமுகவோட கூட்டணி வேணாமா, எதுக்கு வேணாம், வாங்குறதே 9%. இந்த 9% வச்சு நீங்கள் தனியாக நின்று எப்படி ஜெயிக்க முடியும்? முட்டாள் கூட இப்படி இந்த மாதிரி முடிவை சொல்ல மாட்டானே.
ஏதோ உங்களுக்கு 15 20ன்னு நெருக்கி வந்தால் 9% வாங்கிக்கிட்டு அண்ணா பாஜக தனியாக நிற்கணும், நான் தனி தொண்டனாக இருப்பேன், விரைவில் தலைவர் இதில் நீங்கள் பார்ப்பீங்க யார் வராங்கிறத இப்படியெல்லாம் பேசி அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக கருத்தை தெரிவிக்கிறார். நான் டெல்லியில் பேசும்பொழுது தொண்டனாக பணியாற்றவும் தயார் என்கின்ற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்கேன். அதனுடைய பொருளையும் நீங்கள் நல்லா உணர்ந்துக்குங்க. கூட்டணி பற்றி விரைவில் நீங்கள் பார்ப்பீங்க. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் எப்படி இருக்கணும் அதையும் விரைவில் பார்ப்பீங்க. இதனால தான் எனக்கு அண்ணாமலை மேலே கோபம். இவர் திமுக ஏஜென்ட்டுங்கிறது சந்தேகமே இல்லை. அவர் பிஎம் மூலமாக ஸ்டாலின் இவருக்கு பணம் கொடுக்காவிட்டால் இவர் இந்த அளவுக்கு கூட்டணியை எதிர்க்க வேண்டிய அவசியமில்லை. எங்களுக்கு கிடைத்த செய்தி உறுதியான செய்தி. அண்ணாமலை பாஜக கூட்டணியை கெடுத்து ஸ்டாலின் சிஎம்மாக முதலமைச்சராக வருவதற்கு துணை போகிறாருங்கிற குற்றச்சாட்டுக்கு இதை எடுத்துக்கோங்க. ஓட்டலில் 9 தான் விழுகுது. அவங்களுக்கு இப்போ எடப்பாடி 19 வாக்கிடலாம்ல. அப்போ தானே 27 கிட்ட போக முடியும். அந்த ஆள் 27 இருக்கேன், இங்கே ஒரு 9 வச்சுக்கிட்டு நான் தனியாக நிற்பேன் எடப்பாடி. என்ன எனக்கே புரியலை. அப்போ கூட்டணியை கெடுக்கிறார். அங்கே போயிட்டு உங்களுக்கு என்ன வந்தது? மத்திய பாஜக முடிவு பண்ணுறாங்க, ஒத்துக்கிட்டு போக வேண்டியதானே? ஒரு தொண்டனா ஒரு தலைவரை ஒத்துக்கிட்டு போக வேண்டியதானே? ஏன் இப்படி ஒரு வன்மத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு தேர்தலை கெடுக்கிறீங்க? மறுபடியும் திமுக என்ற சமூக விரோத கட்சி இந்த நாட்டில் ஆட்சிக்கு வர்றதுக்கு நீங்கள் ஏன் துணை போகிறீர்கள்? இதுதான் என்னுடைய கேள்வி. நல்லா யோசிங்க வாக்காளர்கள், தமிழ்நாட்டு மக்கள். நான் அண்ணாமலை மேலே சொல்கிற குற்றச்சாட்டு எப்படி உண்மையாக இருக்குது? பாஜக இவங்களுக்கு அவர் எப்படி துணை போகிறார் ஸ்டாலினுக்கு? புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங். யாரையுமே நம்ப முடியலை. எவனும் யோகியம் கிடையாது நாட்டில். அவ்வளோதான். யாருக்கு யார் துணை போகிறது? முதலேருந்தே சொன்னேன், பிஜேபி வந்தால் திமுகவுக்கு பி டீம். இப்போ அண்ணாமலை அவருடைய ஏஜெண்ட்டாக இருக்காருங்கிறத அவர் இந்த கூட்டணியை கெடுப்பதிலிருந்தே தெரிகிறது. எல்லாம் ஒன்று சேர்றதை விட்டுட்டு பிரிப்பதில் முயற்சி செய்கிறார். புரிஞ்சுக்கோங்க. நான் யாரையும் தாக்கணுங்கிறது இல்லை. கூடிய சீக்கிரம் பாருங்கள், இவர்களுக்கெல்லாம் தண்டனை கிடைக்குதா இல்லையான்னு பாருங்கள். அரசியலில் மனசாட்சி வேணும். ஃப்ராடு பண்ணுறது, பித்தலாட்டம் பண்ணுறது, பொய்யா பேசுகிறது, இப்படிப்பட்ட அரசியல் தலைவர்களை இந்த தமிழ்நாடு பார்த்ததில்லை. கருணாநிதி ஒருவர் தான் அதை செய்து கொண்டிருந்தார். இப்போது அண்ணாமலையும் அதே பாணி. ஆனால் கருணாநிதி கூட தான் கட்சி வரணும்னு தான் நினைப்பார். பணத்தை வாங்கிட்டோ ஏதோ வாங்கிட்டோ இன்னொரு கட்சி வரணும்னு நினச்சது இந்த தமிழ்நாடு சரித்திரத்திலே இல்லை. கருணாநிதி அதை செய்யவே மாட்டார். அவர் கட்சி ஜெயிக்கணும், தான் முதல்வர் ஆகணும். அதனால தான் சொல்கிறேன், அண்ணாமலைக்கு திருப்ப சொல்கிறேன், 10+9 19% கொண்டு வாங்க. உங்கள் சுயநலத்துக்காக பாஜகவை தனியாக நிற்க வைத்து ஸ்டாலினை மீண்டும் அரியணையில் ஏற்றுவதற்கு துணை போகாதீர்கள். முதல் கருத்து இது மனசிலிருந்து நான் உள்ளபூர்வமாக யாரையும் தாக்கணுங்கிறதுக்காக இல்லை, உண்மையாக நான் பதிய விரும்பக்கூடிய கருத்து. அடுத்த கருத்து, செல்வ பெருந்தகையை பற்றி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இந்த தூய்மை பணியாளர்கள் இருக்க, அதில் ஊழல் நடந்திருக்கு. அதுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட், வங்கி கணக்கெல்லாம் அது செல்வ பெருந்தகை அந்த சம்மந்தப்பட்ட அந்த வங்கி கணக்கை காமிச்சு 63 லட்சம் ரூபா அதில் தப்பு நடந்திருக்குன்னு வங்கி கணக்கை காமிக்கிறேன். சரி, இதை காமிச்சு என்ன பிரயோஜனம்? தமிழ்நாட்டு மக்கள் யோசிங்க. செல்வ பெருந்தகை மேலே ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க மாட்டார். ஏன்னா காங்கிரஸ் அவர் கூட்டணி கட்சி. உங்களுக்கு 63 லட்சம் மோசடி நடந்திருக்குன்னு தெரியுதில்ல. அப்போ அது சட்டவிரோத பரிமாற்றத்தில் வரும். இடி தலையிடலாம். சட்டவிரோத பணிமாற்ற இதில் பரிமாற்றத்தில் வரும். ஈடிக்கு நேராக போய் புகார் ஒன்று கொடுத்து 63 லட்சம் சட்டவிரோதமாக அதில் பணப்பரிமாற்றம் பண்ணியிருக்காங்க, ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு புகாரை கொடுக்கறத விட்டுட்டு இங்கே இன்டர்நெட்லேயும் டிவிலையும் வந்துக்கிட்டு பேங்க்கில் இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு செல்வ பெருந்தகை விஷயத்துலன்னு சொல்கிறதுல என்ன நடக்க போகுது? அப்போ விளம்பரம் மட்டும்தான் உங்களுடைய நோக்கமாக? தப்பு செஞ்சவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிறத பற்றி நீங்கள் கவலையே படலையா? ஞானசேகரன் கால் டீட்டெயில் வச்சுருக்கேன் நீங்கள் கண்டுபிடிக்கலைன்னா இது பண்ணுவேன்னு நான் கண்டுபிடிப்பேன்னு சொன்ன ஆள் ஞானசேகரன் கால் டீட்டெயிலை இதுவரை நீங்கள் பேசாமல் இருப்பதற்கு பின்னணி என்ன? யாரை காப்பாற்ற முயற்சி செய்கிறீர்கள்? திமுக அமைச்சரை காப்பாற்றணுங்கிறதுக்காக இதுவரை அதை வெளியிடாமல் வச்சுருக்கீங்கள. உங்களுக்கு பார்க்க தெரியலன்னா ஏன்ட்ட கொடுங்க பார்க்குறேன்னு சொல்கிறோம், அதுக்கும் பதில் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்?
திமுகவையும் அதன் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களையும் நீங்கள் காப்பாற்றுகிறீர்கள்னு நான் சொல்கிற குற்றச்சாட்டு எப்படி தப்பாகும்? எல்லாம் கோச்சிக்காதீங்க. பிஜேபிக்காரங்களை யோசிங்க. அண்ணாமலைக்குன்னு ஒரு குரூப் இருக்குன்னா அவன் இவங்க யோசிக்க மாட்டாங்க. பிஜேபிக்குன்னு ஒரு குரூப் இருக்குல்ல. பிஜேபியுடைய உங்களுடைய நல்ல விஷயங்களை நாங்கள் வந்து ஆதரித்து தான் பேசுவோம். அண்ணாமலை செய்கிற தப்பை சுட்டி காட்டுறோம்னா அதுக்காக பிஜேபிக்கு நாங்கள் எதிரிகள் அல்ல. பிராமணர்களுக்கு எப்போதுமே நாங்கள் தான் அரண். உங்கள் மீது எந்த தாக்குதல் வந்தாலும் பிஜேபி குரல் கொடுக்காது. தமிழ்நாட்டில் நாங்கள் தான் குரல் கொடுப்போம். நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ நான் சொல்கிறது உங்கள் நன்மைக்காகத்தான் சொல்கிறேன், பிஜேபி நன்மைக்காகத்தான் சொல்கிறேன். 10+9 19 ஓட்டு 19% வரதை கெடுக்கிறார் அண்ணாமலை. மறுபடியும் இவங்களை வந்துக்கிட்டு ஓட்டு இது வரக்கூடாது, நான் விலக போகிறேன், நான் தனி தொண்டராக இருந்து பண்ண போகிறேன், இப்படி பண்ணுறா என்ன அர்த்தம்? ஏற்றுக்கொள்ள முடியுமா? அடுத்தது இந்த 100 நாள் வேலை, அதை பற்றி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதையும் பார்ப்போம். 100 நாள் வேலை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மத்திய அரசாங்கம் கொடுக்கறது ஒரு ஆளுக்கு 336. ஆனால் இந்த ஏழை தொழிலாளருக்கான இந்த விவசாயம் இதெல்லாம் பார்க்குறேன், அவனுக்கு 200 ரூபா தான் போகுது. 136 ரூபா ஒரு ஆளுக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பணம் இங்கே கொள்ளையடிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லை, ஊரக வளர்ச்சிக்காகத்தான் இந்த 100 நாள் திட்டத்தை உருவாக்கினாங்க. கிராமங்கள் மற்ற இடங்கள்லாம் வளரணும், கண்மாய்கள் வெட்டணும், ஆறுகளை வந்து ஆழப்படுத்தணும், ரோடுகளை போடணும், கிராமப்புற வளர்ச்சி. அதுக்கு தான் பாவம் 3000 சொல்கிற கோடின்னு நினைக்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் மத்திய அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது தவறாக பயன்படுத்தப்படுகிறது. இங்கே பாவம் உழைக்கிறவனுக்கு 200 ரூபா கிடைக்குது, அவன் உழைப்பை சரியாக பயன்படுத்துவதில்லை. திமுகவை சேர்ந்த இந்த இதில் இருக்கிறவன்லாம் உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கிறவன் அவன் உழைப்பை சுரண்டுகிறான். அவனுக்கு வந்து சரியான வேலை கொடுக்கறதில்ல. நிறைய பேர் இங்கே வேலையும் பார்க்குறதில்ல, வேலை கொடுத்தா செய்வான். இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. இது மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு பணம் தானே. அப்போ இதில் மத்திய அரசாங்கம் தானே நடவடிக்கை எடுக்கணும். அண்ணாமலை நேற்று பேசியிருக்காரு, மத்திய அரசாங்கம் இதில் வந்து ஊழல் நடக்குதே, சிபிஐக்கு இது போகிறதுக்கு மாநில அரசாங்கம் அனுமதி கொடுப்பதற்கு தயாரானு கேட்குறாங்க. ஏன் மாநில அரசாங்கம் அனுமதி கொடுக்கணும்? எத்தனையோ வழக்குகள் நீதிமன்றத்துக்கு போய் உயர் நீதிமன்றத்தானே சிபிஐக்கு மாற்றுங்கன்னு சொல்லியிருக்க. மாநில அரசாங்கத்தின் அனுமதி ஏன் காத்துக்கிட்டு இருக்கீங்க? அதுக்காக அப்போ அண்ணாமலை என்ன செய்யணும்? 100 நாள் திட்டம் மத்திய அரசாங்கம் நீங்கள் தான் பணம் கொடுக்குறீங்க. உங்கள் கட்சி சார்பில் நாங்கள்லாம் வழக்கு போட முடியாது. மத்திய அரசாங்கம் கொடுக்குறது. பிஜேபி ஹைகோர்ட்டில் கேஸை போடுங்க, போட்டு மிகப்பெரிய மோசடி நடக்கிறது. இது மத்திய அரசாங்கம் கொடுக்குறது. 336 ரூபாய்க்கு இடைத்தரகர்கள் போக உழைப்பாளிக்கு 200 ரூபா தான் கிடைக்குது. வேலைகளும் சரியாக செய்யப்படவில்லை. இதை சிபிஐ என்கொயரி வைங்கன்னா கொடுத்துட்டு போகிறான். பிடிங்க, திமுகவில் பிடிங்க, இதில் எவ்வளவு ஊழல் நடக்குது, இதை பிடிங்க, நடவடிக்கை எடுங்க. அதை விட்டுட்டு அறிக்கை விட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அண்ணாமலை கோச்சுக்க கூடாது. நான் சொல்கிறதெல்லாம் வந்து எடுத்து யோசிங்க. அறிக்கை நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க? கேஸை போட்டு இதில் எடுங்க அப்படிங்கிறது தானே எங்களுடைய இது. இப்போ இவர் போகிறாரு செங்கோட்டையன், அடிக்கடி அங்கே போகிறாரு. செங்கோட்டையனா அங்கே போய் அமித்ஷாவை பாரு அப்படின்னு சொல்ல வைக்கிறதே அண்ணாமலை தாங்கன்னு எங்களுக்கு செய்தி வந்திருக்கு. தலை சுற்றுது. போய் பாருங்க, அவர் தான் கூட்டணி சேர போகிறாரு, போங்க, மாற்று கருத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு ஒய் குரூப் பாதுகாப்பு வாங்கி தரேன், நீங்கள் அங்கே போங்க. ஏன்னா ஒய் குரூப் பாதுகாப்பு இந்த இவருக்கு 8 பேர் போடுறாங்க விஜய்க்கு, எல்லாம் வேஸ்ட்டு தானே. விஜய் காட்டாரா? நீங்களால கொடுக்குறீங்க, நீங்களே ஏன் கொடுக்குறீங்க? மத்திய அரசாங்கம் விஜய் காட்டாரா எனக்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு வேணும்னு சொல்லுங்கள், நீங்களாக கொடுக்குறீங்க. அதே மாதிரி இவரை செங்கோட்டையனை இழுத்து கொண்டு போய் ஓய்பிரிவு கேள்வின்னெல்லாம் கேட்க வைப்பது யார்? அவர் வந்து அதிமுகவில் இன்னும் ஒரு குரூப்பாக இருக்கார், அவரை தூண்டி விட்டு டெல்லிக்கு போங்க இது பண்ணுங்கன்னு சொல்ல வைப்பது யார்? அந்த கூட்டணியை கெடுப்பதற்கான விதையை யார் விதைச்சிக்கிட்டு இருக்காங்க? பிஹைண்ட் த சீன், திரைமறைவுக்கு பின்னால் யார் இதை செய்கிறாங்க? அப்போ என்ன அர்த்தம்? அதிமுக பிஜேபி கூட்டணியை கெடுப்பதற்கு ஒரு குரூப் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அதாவது ஒரு கூட்டம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அண்ணாமலை தலைமையில். காரணம், திமுகவை ஜெயிக்க வைத்து 2026 மு.க. ஸ்டாலினை மறுபடியும் முதல்வராக்குவது தான் அண்ணாமலையின் திட்டம். இதற்குத்தான் மிகப்பெரிய அளவில் பணம் பரிமாறி கொண்டிருக்கிறதுங்கிறது எங்களுடைய செய்தி. இதைத்தான் சொல்கிறேன். புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, ஒத்துக்கிறவங்க ஒத்துக்கோங்க. ஒத்துக்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், என்ன தப்பு பண்ணாலும் நாங்கள் ஆதரிப்போங்கிறவங்க ஆதரிச்சுக்கோங்க. ஆனால் தவறை சுட்டி காட்டுவது எங்களுடைய கடமை.
26 திமுகவை வீழ்த்துவது தமிழ்நாட்டுக்கு நல்லது. இல்லைன்னா இவ்வளோ கொள்ளையடிக்கிறாங்க, இவ்வளவு அக்கிரமம் பண்ணுறாங்க, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கு. எல்லோரும் சேர்ந்து அவர்களை தோற்கடிக்க வேண்டாமா? அவர்களை ஜெயிக்க வைப்பதற்கு மறைமுகமாக துணை போகலாமா? நல்ல கூட்டணியை உடைக்கலாமா? அண்ணாமலை சிந்திங்க. நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம். அதிமுக பிஜேபி கூட்டணி உடைவதற்கு காரணமே நீங்கள் தான். அந்த வேலை மட்டும் பண்ணாதீங்க. தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் அரசியல் பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் ஒரு ஆளுக்காக நீங்கள் பண்ணுற ஊழலுக்காக எல்லாருக்கும் தமிழ்நாடே பாதிக்கணுமா? தமிழ்நாட்டின் நலன் மேலே அக்கறைங்கிறீங்க. தமிழ்நாட்டின் நலன் மேலே அக்கறைன்னா ஸ்டாலின் திரும்ப வர்றதுக்கு வழிவகுப்பீங்களா? அதனால் அண்ணாமலைக்கு நான் விடுக்கக்கூடிய வேண்டுகோள், தயவு செய்து உங்கள் பாஜகவையும் அதிமுகவையும் கூட்டணியை ஸ்ட்ராங்காக இது பண்ணி மற்றவங்களெல்லாம் சேர்த்துக்கோங்க. என்டிஏல யார் யாரும் சேர்க்கணுமோ, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா சேர்த்துக்கோங்க. பாட்டாளி மக்கள் கட்சி, விஜயகாந்த், இது அவங்க தான், அமித்ஷா தான் சொல்கிற, சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய கூட்டணியை அமைங்க. ஜான் பாண்டியன், இது கிருஷ்ணசாமி, இது சின்ன சின்ன கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சீட்டை கொடுத்து பலமான கூட்டணியை அமைத்து திமுகவை ஒழித்து கட்டுங்கள். அப்படியே இந்த கூட்டணியை உடைக்கும் யாராக இருந்தாலும் அவர்கள் தமிழ்நாட்டின் மறைமுக விரோதிகள் அப்படிங்கிற கருத்தை முதல் கருத்தாக பதிவு செய்ய வேண்டும். அடுத்தது, ஸ்டாலின் ட்விட்டரில், அதாவது எக்ஸ் பேஜில் ட்வீட் போட்டிருக்கார். இதுவரை என்ன ட்வீட்டு தெரியுமா? பறவைகளுக்கு உணவளியுங்கள் அப்படின்னு காக்கா ஃபோட்டோ, புறா ஃபோட்டோ, அதுக்கப்புறம் பறவைகள் ஃபோட்டோ. பறவைகளுக்கு உணவளிக்கணுமா, தண்ணி ஊற்றணுமா? இதுவரை ஸ்டாலின் இப்படி பேசியிருக்காரா? பறவைகள் மேலே பரிதாபம் வந்திருக்கா அவருக்கு? திடீர்னு பறவைகள் மேலே என் பாசம், யோசிச்சிங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள். என்ன தெரியுமா? ஸ்டாலின் ஜோசியம் பார்த்துருக்கார். சிம்ம ராசி, அஷ்டம சனி. சாஸ்திரம் என்ன சொல்லுது தெரியுமா? சனி அஷ்டமத்திலோ இல்லை 7 நாட்டு சனியாவோ வந்ததுன்னா என்னென்ன செய்யணும்னு சொல்லுதுன்னா, காக்கைக்கு உணவு போடணும்னு சொல்லுது. இதை போய் ஸ்டாலினுக்கு சிம்ம ராசி அஷ்டமத்தில் வந்து ஜோசியம் சொல்லிட்டான், காக்கைக்கு உணவு போடுங்க. அதனால் காக்கைன்னு சொன்னால் கண்டுபிடிச்சிடுவோம் நம்ம. இவர் காக்கா ஃபோட்டோவையும் போட்டு பறவைகள் இதெல்லாம் போட்டு டெய்லியும் போடுறாரு. இப்போவே போடுறாருன்னு நினைக்கிறேன். அதை ட்விட்டரில் தெரியாமல் சொல்லிட்டார், தண்ணி ஊற்றுங்க, இதை ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி காக்கைகளுக்கு உணவளிக்க வேண்டும். தனக்கு அஷ்டம சனி என்பதற்காக அவர் செய்யக்கூடிய வேலையை தெரியாமல் நமக்கும் வெளிக்காட்டிட்டார். இதிலிருந்து புரிஞ்சுக்கங்க, பறவைகள் மேலே அவருக்கு அக்கறை கிடையாது, மனிதர்கள் மேலேயே அக்கறை இல்லையே. மனசாட்சி இல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் சொத்தை கொள்ளையடிக்கிற ஒரு ஆளுக்கு வந்து பறவைகள் மேலே இரக்கம் வருமா? அதனால் இதுக்காகத்தானே ஒரு சொல்லியிருக்காரு. அதனால் இது சம்மந்தமாக நான் என்ன சொல்கிறேன், அவர் காக்காப்பு சொல்கிறேன், நான் சொன்னேன்னு சொல்கிறேன்னா, சாஸ்திரத்தில் சனிப்பயிற்சியில் என்ன சொல்லு, சனிப்பயிற்சி அதிகமாகவும் பேச முடியலை. ஏன்னா சில பேர் சார் போர் அடிக்குது, நீங்கள் என்ன ஜாதகத்தை பற்றி பேசுகிறீங்களே. எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி சனி பயிற்சியால் எல்லா இடமும் பயமுறுத்திக்கிட்டு இருக்கான் நம்ம ஜோசியர்லாம். அங்கே மியான்மார் குண்டு இது நிலநடுக்கம் வந்துடுச்சு பார்த்தையா, சனி பயிற்சி தாங்கிறான் நம்மால் நாட்டுக்கே ஜாதகம் எழுதிட்டான் நம்ம ஆளுங்க. அங்கே வெடிக்குன்னா இங்கே சனி பயிற்சி தான் அப்படின்னு அப்படி ஒன்று லிங்க் பண்ணுறேன். அதனால் அறிவுரை நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க, மொத்தம் 4 ராசிக்கு தான் சனி பயிற்சியால் பிரச்சனை. மிக அதிகமான பிரச்சனை மேஷ ராசிக்கு, அது வந்து 7 நாட்டு சனி ஆரம்பம். 2வது சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து 8ஆம் இடத்துல சனி. இவங்க 2 பேருக்கு தான் ரொம்ப அதிகமான பிரச்சனைகள் சாஸ்திரப்படி வரணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு 4ல் சனி வருது, கன்னி ராசிக்கு 7ல் சனி வருது. அவங்களுக்கு ஓரளவு இவங்க 2 பேருக்கு அடுத்து அவர்களுக்கு ஓரளவு பிரச்சனை வரும். இதிலேருந்து விடுபடுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, சனி ஸ்லோகம் கூகுளில் போய் டைப் பண்ணுங்கள், சனி ஸ்லோகம்னே பண்ணுங்கள், வரும். 3 வரி 4 வரிக்குள்ளே தான் வரும். அதை எடுத்துக்கோங்க, 2 to 4 வரிக்குள்ளே வரும். அதை எடுத்து வச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இல்லை பேப்பரை பார்த்து டெய்லி கடவுளை கும்பிடும்போது பூஜை ரூமில் அந்த சனி ஸ்லோகத்தை படிச்சிருங்க. கொஞ்ச நாளில் உங்களுக்கு அது மனப்பாடம் ஆகிடும், டெய்லி படிச்சு. அப்போ எப்பப்போ சொல்லணுமோ சனி ஸ்லோகத்தை சொல்லணும். சனிக்கிழமைகள் கோயிலுக்கு போய் சனி பகவான் தனியாக இருப்பார்,
நவகிரகத்திலையும் இருப்பார், சில கோயிலில் தனியாக இருப்பார். உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க, சனி பகவானுக்கு விளக்கேற்றுங்க. இதுதான் நிவாரணம். மற்றவங்க எல்லாம் வந்து ஹோமம் பண்ணணும், இது பண்ணணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. சனிக்கு இதற்கு மேலும் சனி தொந்தரவு கொடுத்தாருன்னா அதை எதிர்கொள்ள வேண்டும். எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன்னா எதிர்கொள்ளுங்கள் சனியை பார்த்து பயப்படாதீங்க. நீங்கள் ஒரு மனிதர், உங்களுக்கு மனித சக்தின்னு ஒன்று இருக்குது. சனி பகவான் கிரகமாக இருந்தாலும் அவரால் நமக்கு தொந்தரவு வந்ததுன்னா நம்ம செய்யக்கூடிய சாஸ்திரங்களை எல்லாம் அது பண்ணினதுக்கு அப்புறமும் அதை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். சனி பகவானை தைரியமாக எதிர்கொண்டு வெற்றி பெற்றவன் ஹரிச்சந்திரன் நாட்டுக்கே மன்னனாக இருந்தான் சொல்லுவாங்க. 7 நாள் அவருக்கு சனி வந்ததுக்கப்புறம்தான் நாட்டுக்கே மன்னனாக இருந்த ஹரிச்சந்திரன் மயானத்தில் போய் இது சிந்த வேலை பண்ணக்கூடிய இதில் போய் வேலை செஞ்சாங்க. பிணத்தை எரிக்கக்கூடியதில் போய் இருந்தான். நம்மளாலாம் இருந்தால் தற்கொலை பண்ணியிருப்போம். மன்னராக ராஜாவாக இருக்கிறவன் மயானத்தில் போய் வேலை பார்ப்பானா? அந்தளவுக்கு இது தாங்கக்கூடிய சக்தி எந்த மனுஷனுக்கு இருக்குது? ஹரிச்சந்திரன் உண்மையே பேசினவன். அவன் தான் அது சனி கொடுத்த அத்தனையும் எதிர்த்து தைரியமாக அதை வந்து எதிர்கொண்டான். அதுதான் நம்ம எதிர்கொள்ளணும். அதெல்லாம் கடைசி என்ன ஆச்சு? சனியால் என்ன பண்ண முடிஞ்சது? ஒரு லெவலுக்கு போகும்போது கடவுள்கள்லாம் வந்து சனியை திருப்பி ராஜாவாக்கி விட்டாங்க. சனி இதெல்லாம் தூக்கி பொடி ஆகி போச்சு ஹரிச்சந்திரன். இதில் நல மகாராஜா நாட்டுக்கே ராஜாவாக இருந்தார். சமயக்காரனாக போனார். இன்றைக்கி கூட நீங்கள் திருநள்ளாறு சனி கோயிலுக்கு போனீங்கன்னா நல குளம்னு இருக்கும். அந்த குளத்தில் நல மகாராஜா வந்து குளித்தார். இவர்களெல்லாம் எந்த தப்பும் செய்யாமல் சனி பகவான் கொடுத்த தொந்தரவுகளை எல்லாம் எதிர்த்து நின்று இது பண்ணாங்க. அதே மாதிரி மனிதர்கள் யாராக இருந்தாலும் சனியை கும்பிடுங்கள், ஸ்லோகத்தை சொல்லுங்கள். காக்கைக்கு இற போடுறதுனா காக்கைக்கு இற போடுங்க. மற்றபடி உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். இதையும் மீறி சனி கொடுக்கும் துயரங்களை எதிர்த்து நில்லுங்கள். மனித சக்திங்கிறது மிகப்பெரியது. கிரகங்களாக இருந்தாலும் அதை நீங்கள் எதிர்கொள்ளணும். ஏன்னா உங்களை இறை சக்திங்கிறது நிச்சயம் காப்பாற்றும். எனக்கு சனியால் ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை சொல்கிறேன், எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். எனக்கு சனி நான் ஜாதகம் தெரிஞ்சதுனால எனக்கு 7 நாட்டு சனி வந்தது. வரும்போது நான் கரெக்டாக வச்சுருந்தேன். சனியால் நமக்கு தொந்தரவு வரும், சனியை போய் கும்பிடுவேன், ஸ்லோகம் சொல்லுவேன். அப்படியும் சனியால் தொந்தரவு வருங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா என்னுடைய ராசி சனிக்கு கெட்ட ராசி. அப்போ 7 நாட்டு சனி நடந்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒரு கொலை வழக்கில் நான் சம்மந்தப்பட்டிருக்கேன், எனக்கு முன்ஜாமீன் கொடுங்கன்னு வந்தார். அந்த ஆளை நான் சனியாக தான் பார்த்தேன். ஆஹா, சனியை மட்டும் வரான், சனியை மட்டும் வருகிறார், நம்மளை வந்து மாட்டுவதற்காக வருகிறார்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அவர் சொன்ன விஷயத்தில் உள்ளே இருக்கிற 3 பேர் அந்த கொலை வழக்கில் நிரபராதிகள். இதில் நான் எதுவும் செய்யலை. நான் அந்த நிரபராதிகள் காப்பாற்ற முடியாது. இப்போ மனசு என்ன வேலை செஞ்சது? வர்றது சனிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். சனி வந்து நமக்கு மாட்டி விடுறாரு. இருந்தாலும் மனசாட்சி உறுத்தல் என்ன பண்ண 3 பேர் உள்ளே இருக்காங்க. அதனால் அந்த 3 பேர் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த வந்தவருக்கு வந்து முன்ஜாமீன் வாங்கி கொடுக்காமல் பிடித்து காவல்துறையில் கொடுத்தேன். சனி பிடிச்சது என்மேல் கொலை வழக்கு பதியப்பட்டது. எந்த தப்பும் பண்ணாமல் கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 ஆண்டுகள் ஒரு கொலை கைதியாக நடத்தப்பட்டேன். யாரால்? சனியால். எந்த பாவமும் செய்யலை. ஆனால் அது எனக்கு ஒரு நம்பிக்கை. சனி வந்து நீதி பகவான், நீதிக்கு துணை போகிறேன். நேர்மையாக இருந்தீங்கன்னா உங்களை ரொம்ப அதிகம் இது பண்ண பயப்படுவான். அதனால் நான் என்ன பண்ணேன், நம்ம கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி ரொம்ப இதுவாக இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட் வர போய் 8 லட்சம் ரூபா செலவு பண்ணி என்னை காப்பாற்றணும். அப்போ அங்கேருந்து ஆர்டர் வருது, ஜாமீன் இவருக்கு வழங்கப்படுகிறது, எனக்கு முன்ஜாமீன் இவருக்கு வழங்கப்படுகிறதுன்னு வருது. ஆனால் காகிதத்தில் வரும்போது முன்ஜாமீன் வந்து நிராகரிக்கப்படுதுன்னு வருது. எப்படி மாறிச்சுன்னே தெரியல. திருப்பி பணத்தை செலவு பண்ணி நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் மறுபடியும் எனக்கு முன்ஜாமீன் வாங்கி வந்ததுக்கப்புறம் அங்கேருந்த வக்கீல் சொன்னார் சுப்ரீம் கோர்ட்டில், சார் உச்ச நீதிமன்றம் ஆர்டர் போட்டாங்க, நிராகரிக்கப்பட்டதுன்னு வாயில் கொடுக்கப்பட்டு விட்டது. நாங்கள் ஆர்டர் 10 பேப்பரில் வரும்போது நிராகரிக்கப்பட்டதுன்னு வந்தது. நாங்கள் திரும்ப போய் அதை மாற்றுறதுக்கான முயற்சி செய்யும்போது ஒரு இறை சக்தி உங்களுக்கு துணை நின்றுச்சு. அதுதான் ரொம்ப முக்கியம். சனி பகவான் கொடுக்குற தொந்தரவுகளை அதிலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியது இறை சக்தி தான். அதிலிருந்து தான் நான் காப்பாற்றப்பட்டேன்.
அதனால் சனியை பற்றி யாரும் கவலை கொள்ளாதீர்கள். சனியை வணங்குங்கள். சனிக்கு நிவாரணங்கள் என்ன இருக்கோ பூஜைகள் அதெல்லாம் செய்யுங்க. அதை மீறி சனி கொடுக்கும் தொந்தரவை எதிர்த்து போராடுங்கள். எதிர்த்து ஃபேஸ் பண்ணுங்கள். இறை சக்தி எல்லோருக்கும் துணை நிற்கும். எல்லாத்தையும் போய் ஜோசியர்கிட்ட பார்க்காதீங்க. ஜோதிடர்களில் நிறைய பேர் நான் ஃப்ராடு. ஜோதிடர்கள் குறைச்சிக்காதீங்க. நான் சொல்கிறேன், நிறைய பேர் ஜோசியம் சொல்கிறாங்கல்ல, மது குடிக்காத ஜோசியம் இருக்கானான்னு பாருங்கள். மது குடித்தானா அவன் ஜோசியனுக்கே லாயக்கெல்லாம் அவன் சொல்கிறதும் படிக்காது. இப்போ சொல்கிற ஜோசியரில் எத்தனை பேர் நான் மது குடிக்க மாட்டேன்னு சொல்ல சொல்லுங்கள். என்கிட்ட கெட்ட வழக்கம் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள். இன்னும் சொல்லப்போனால் நான் வெஜிடேரியனே சாப்பிடக்கூடாது, அசைவமே. ஒரு ஜோசியருக்கு ஆத்ம சுத்தம் இருக்கணும். அவன் சொல்கிறத ஜோசியர்தான் பலிக்கும். ஆத்ம சுத்தம் பல ஜோசியர்களுக்கு இல்லை. ஆத்ம சுத்தம் உள்ள ஜோசியரை தேடுங்க. எல்லாத்துக்கும் மேலே ஜோசியருக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குல்ல, அந்த ஜாதகத்தில் வாக்குஸ்தானம் யாருக்கு பலமாக இருக்கிறதோ அவர்கள் தான் சிறந்த ஜோசியராக முடியும். அதனால் எல்லா ஜோசியம் சொல்கிறதையும் நம்பாதீங்க. இப்போ ஒரு பெண்ணால் துயரமுறம் ஆண்டவன் நினைத்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது, கோடி கோடியாக வந்து கொட்டும், எதையும் நம்பாதீங்க. நல்ல ஜோசியர்களாக தகுதி படைத்தவர்களான்னு பார்த்து அவங்ககிட்ட போய் ஜாதகத்தை கொடுத்து நிவாரணங்களை செய்து விட்டு கடவுளை கும்பிட்டுட்டு எதிர்கொள்ளுங்கள். அதற்கு மேல் சனி பிரச்சனை பண்ணனா எதிர்கொள்ளுங்கள். அதனால் ஸ்டாலின் சொன்னபடி யாரோ ஜோசியம் சொன்னபடி காக்காய்க்கு இது வச்சாரு அதெல்லாம் பகுத்தறிவாதிகள்னு சொல்கிற இவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுறாங்கங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறத அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆதவர்ஜுனு மாமனாருக்கு சொத்துல வந்து பொழைச்சிக்கிட்டு இருக்காரு. மாமனார் பணம் இருக்கு, கொளுத்து போய் கிடக்குறாங்க. மைக் இருக்கு, மைக் ஓசியில வந்துடுது. மாமனார் பணம் பின்னாடி இருக்கு, என்ன வேணாலும் பேசலாம். அது தமிழ்நாட்டு அரசியலுடைய சாபக்கேடு. இப்போ நீங்கள் யார் சொத்துல பிழைக்கிறீங்க? திமுக கொடுக்குற பணத்தில் பிழைக்கிறீங்களா இல்லையா? ஆருத்ராவான நகை இதில் வந்த பணம் எப்படி? திமுகவின் இது இவங்க மந்திரிகள் கொடுக்குற பணத்தில் பிழைக்கிறீங்களா இல்லையா? சேர்த்து வச்சுருக்கீங்களா இல்லையா? எல்லாம் போயிட்டா பாஜக விட்டுட்டு தனி கட்சி ஆரம்பிக்கலாம். அதைத்தான் எதிர்பார்க்குறோம். வாங்க, தமிழ்நாட்டில் தனி கட்சி ஆரம்பிக்க வாங்க. நீங்கள் நல்ல உள்ளத்தோடு நாட்டு மக்களுக்கு வந்து தொண்டு செய்யணும், நேர்மையான ஒரு அரசியலை பண்ணணுங்கிற நினைப்பு இருக்கிறவங்க மட்டும் அரசியலுக்கு வாங்க. இங்கே அயோக்கியர்கள் நிறையா இருக்காங்க. யோகியர்களுக்கு தான் பஞ்சம். அந்த காலத்தில் யோகியர்கள் இருந்தாங்க. அந்த காலத்தில் ஓமந்தூரில் ஆரம்பித்து, ராஜாஜியில் ஆரம்பித்து, காமராஜரில் ஆரம்பித்து, கக்கனில் இருந்து ஆரம்பித்து, அண்ணாதுரையில் ஆரம்பித்து, எம்ஜிஆர் வரை யோகியர்கள் இருந்தாங்க. நாட்டில் மக்களுடைய நலனை பெற்றவங்க இருந்தாங்க. இன்றைக்கி தேவை அப்படிப்பட்ட ஒரு யோகியர்கள் தான் இப்போ தேவை. அயோக்கியர்கள் நிறைய பேர் வந்தாங்க. கருணாநிதி இதுக்கப்புறம் அந்த குரூப் வந்தது பூரா அயோக்கியர்கள் தான். அதனால் அண்ணாமலைக்கு சொல்கிறேன், யோகியர்களை எதிர்பார்க்குறது, நல்ல யோகியனாக இருப்பேன்னு சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பிங்க. அப்போ உங்கள் பின்னாடி எல்லாருமா வருவோம், நானும் வருவேன், நாங்களும் வருவோம். நல்ல கொள்கையோடு ஆரம்பிங்க. அதை விட்டுக்கிட்டு இந்த வார் ரூமு பேசுகிறது பூரா பொய். நிர்மல்குமார் சொன்னபடி 420 மேலே இப்படியெல்லாம் உங்களை சொல்கிறவங்கெல்லாம் நீங்கள் தகுதியா இதுக்கு? அதனால் நீங்கள் இன்னமும் யோகியம் மாதிரி ஒரு ஆதவர்ஜுனு அவர் பணத்தில் தான் பிழைக்கிறார். நீங்கள் யார் பணத்தில் பிழைக்கிறீங்கிறது தான் ஊரறிந்த விஷயமாச்சு. அதனால் ஆதவர்ஜுனை அண்ணாமலை விமர்சிப்பதில் தவறில்லை. ஆனால் அவரது விமர்சனம் இவர் யோகியராங்கிறது இல்லை. ஆதவர்ஜுன் வந்து மாமனார் யோகிக்கிறார். மாமனார் மோசடி பண்ணார், நாங்களே பேசியிருக்கோம். ஆனால் அது நீங்கள் சொல்கிறதுக்கு தகுதி இல்லையே உங்கள் கதை வந்ததுக்கப்புறம் அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த கருத்தாக பதிவு செய்யணும். அடுத்து திருமாவளவன் கட்சிக்காரர், அவர் வந்துக்கிட்டு கள்ள நோட்டு அடிக்கிறதுல சம்மந்தப்பட்டார்னா கட்சி விட்டு வளர்க்குறாரு. சமூக விரோத செயல்களை பண்ணுறவங்களெல்லாம் வந்து விசிகாலேருந்து கட்சியை விட்டு வளர்க்குனீங்கன்னா உங்கள் கட்சியே இருக்காது. உங்கள் கட்சியில் 95% to 99% இந்த வேலை தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வருத்தத்துடன் சொல்கிறேன். திருமாவளவன் மனசில் மாற்றம் வந்திருக்கு. நம்ம எல்லா மக்களுடைய ஆதரவை பெற்று கொஞ்சம் அதிக ஓட்டு வாங்கணும்னு வரவேற்கத்தக்க இது. ஆனால் நீங்கள் வச்சிருக்கிற கட்சியில் வச்சுருக்கிறவங்க நிறைய பேர் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகிறார்கள்ங்கிறத மனது வருத்தத்தோடு சொல்கிறேன். எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் ஒரு நாளைக்கு ஒரு பஞ்சாயத்தை திருமாவளவன் பாருங்கள். அதனால் நல்லவர்களை வச்சு கட்சி நடத்துங்க. நீங்கள் இப்போ நீங்கள் விளக்குனீங்களே 99% உங்கள் இதில் இப்படி தான் இருக்காங்க. அதனால் எல்லாத்தையும் விளக்கிட்டு புது ரத்தங்களை நல்ல மனிதர்களாக கட்சியில் சேருங்கள் அப்படிங்கிறது திருமாவளவனுக்கு அறிவுரையாக கொடுக்க விரும்புகிறேன். அடுத்தது அப்பா விஜயை பற்றி சொல்கிறார். 1000 கோடி வருமானத்துக்கு 80 கோடி தான் வருமான வரி கட்டியிருக்காங்க. 1000 கோடி. நான் என்ன கேட்குறேன், அவராச்சும் 1000 கோடிக்கு 80 கோடி வருமான வரி கட்டுறாரு.
உங்கள் உதயநிதி ரெஜிடென்ட்னு வச்சுருக்காருல்ல, அவர் வருமானம் எவ்வளோன்னு சொல்லுங்கள். அவர் வருமான வரி எவ்வளோ கட்டினாருன்னு கேளுங்க. உங்கள் ரெஜிடென்ட் ஊழல் பண்ணதெல்லாம் வெள்ளப்படமாக்கிக்கிட்டு இருக்காரு உங்கள் உதயநிதி. நீங்களாம் யோகியமா? அவங்களாச்சும் ஒரு 80 கோடி கட்டினாங்க, நீங்கள் எத்தனை கோடி கட்டினீங்க? உங்கள் ஸ்டாலின் எனக்கு சொந்தமாக கார் இல்லைங்கிறாரு. உலகமாக பொய் இல்லை, கார் இல்லையா? 2 கோடி ரூபா காரில் வர்றாரு. என்னங்க 2 கோடி காரில் வர்றாங்கன்னா, என் பையன் கம்பெனி ரெஜிடென்ட்டு ஊரே மாத்தல, தனக்கு சொந்தமே 6 கோடி தான் அப்படின்னு சொல்லலை, சொந்த சொத்து 6 கோடி தான்னு சொல்லலை. ஆயிரக்கணக்கான கோடியை இப்போ வெளிநாடுகளில் முதலீடு செஞ்சுட்டு வெறும் 6 கோடின்னு சொல்லக்கூடிய ஒரு உத்தமரில் இருக்கக்கூடிய பார்ட்டி அது, ஒரு உத்தமரில் இருக்கக்கூடிய கட்சி. அப்போ நீங்கள்லாம் பேசலாமா? அப்பாவு வீடே இல்லைங்கிறார் உங்கள் தலைவர். போய் பாருங்கள், வேளச்சேரியில் எவ்வளோ பெரிய வீடு, செனட் ஆஃப் ரோடு சென்னையில் எவ்வளோ பெரிய வீடுன்னு பாருங்கள். இப்படி பச்சை பொய்ய சொல்கிற கட்சியை சேர்ந்த நீங்கள் விஜயாச்சும் ஒரு 80 கோடி கட்டியிருக்காரு, 1000 கோடி சம்பாதிச்சு. அந்த 1000 கோடியும் உழைச்சி சம்பாதிச்சிருக்காரு. உங்களை மாதிரி ஊரை கொள்ளையடித்து சம்பாதிச்ச பணம் இல்லை என்பதை அப்பாவுக்கு பதிலாக சொல்ல விரும்புகிறோம். அடுத்து விஜய் ரம்ஜான் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. தப்பு இல்லை, நல்ல விஷயம். எல்லா மதங்களையும் மதிப்பதில் தப்பு இல்லை. ஆனால் ஒரு ஸ்டாலின் ரம்ஜானுக்கு சொல்லுவார் வாழ்த்து, இதுக்கு சொல்லுவார், கிறிஸ்துமஸுக்கு. நல்ல விஷயம் சொல்லுங்கள். ஆனால் தீபாவளி சொல்ல மாட்டார். அது ஒரு மதத்தை புண்படுத்துறது இல்லை, புண்படுத்துவதா இல்லை. கேட்டால் மகா அறிவாளிகள், பகுத்தறிவாதிகள் விளக்கம் மாதிரி கேட்டால் அது ஒரு இவர் நரகாசுரன், அவரை கொண்டாங்களாம். அது தவசமாக நரகாசுரன் தமிழானா என்னென்னமோ. நரகாசுரன் எந்த இனத்தை சேர்ந்தவர்னு தெரியல. அவர் சொல்ல நரகாசுரன் கொன்னது தப்பு, அதனால் நாங்கள் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டோம்னு சொல்கிற மேதைகள். அதே மாதிரி விஜய் விநாயகர் சதுர்த்திக்கு சொல்ல மாட்டார், சொல்லலை இந்த அளவு. அப்போ விநாயகர் மேலே நம்பிக்கை இல்லை. அப்போ நீங்களும் கடவுளை செருப்பால் அடித்த கட்சி தானே நீங்கள்? ஈவரா கட்சி தான் நீங்கள். ஈவரா கட் அவுட் வைக்கிறீங்கல்ல, விநாயகருக்கு வாழ்த்து சொல்லலைன்னா விநாயகரை செருப்பால் அடித்த ஈவேராவின் வாரிசு நீங்கள். ரம்ஜானுக்கு சொல்கிறீங்க மகிழ்ச்சி, இது கிறிஸ்துமஸுக்கு சொல்கிறீங்க மகிழ்ச்சி. எல்லா மதங்களையும் புண்படுத்தாமல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அரசியலுக்கு வந்துட்டிங்கன்னா எந்த மதத்தையும் புண்படுத்தினீங்கன்னா ஒரு ஓட்டு கிடைக்காது. அதனால் வாழ்த்து சொன்ன, ரம்ஜான் வாழ்த்து சொன்ன இவருக்கு என்ன சொல்கிறேன், திமுககாரனுக்கு புத்தி கிடையாதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். ரெண்டாவது ஊரை கொள்ளையடிக்கிற வேலையை இவங்க வாழ்த்து சொன்னால் உருப்படாது. அதனால தான் அவங்ககிட்ட வாழ்த்துக்க, நீ வாழ்த்து சொல்லாதையான்ட்டான். நீ எங்கள் வாழ்க்கை வேணாலும் சொல்லுங்க. போய் விஜய்க்கு சொல்கிறேன், மற்ற மதத்தை புண்படுத்தாது. ஏன் நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லவில்லை? அதுதான் எங்களுடைய. அப்போ மதங்களை பிரித்து பார்க்கிறீர்கள். அந்த பக்கம் போய் உங்கள் அம்மா அப்பா கும்பிட்றாங்கன்னா சாய்பாபாவுக்கு இது வைப்பார், கோயில் கட்டி கொடுப்பார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விநாயகரை வாழ்த்து சொல்ல மாட்டார். அதனால் விஜயும் ரெட்ட வேஷம் போடாதீங்க, மதங்கள் விஷயத்தில் மனசாட்சிப்படி நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத விஜய்க்கு செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.